தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக்ல இருந்து சாப்டரா ஜிஓசி ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். 11th 8th சாப்டர். ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 5 பார்க்கலாம். கண்டினியூஷன் தான். ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க போய் ஃபர்ஸ்ட் அந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ட் 1ல இருந்து கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க. அப்போதான் ஈஸியா புரியும். ஓகேவா? ஃபைன். இன்னைக்கு சாப்டர்ஸ் nomenclature of organic compounds having functional group. Functional group இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம்லாம் வைக்கணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். A functional group as defined earlier is an atom or a group of atoms. So functional group ஏற்கனவே டெஃபினிஷன் சொல்லியாச்சு. அது ஒரு ஆட்டமா இருக்கலாம் அல்லது group of atom ஒரு மாலிகுலா இருக்கலாம். Bonded together in a unique manner. So இதெல்லாம் ஒரு மாதிரி பாண்ட் ஆகி ஒரு வித்தியாசமான ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ப்ராப்பர்ட்டில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? யூனிக் மேனர் which is usually the site of chemical reactivity in an organic molecule. So இதுதான் என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த இடத்துல நடக்கணும்ன்றதை முடிவு பண்ணக்கூடியது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது. ஃபைன். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் ஃபங்க்ஷனல் குரூப் அண்டர்கோஸ் சிமிலர் ரியாக்ஷன். ஒரே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரே மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3OH இது மெத்தில் ஆல்கஹால், CH3CH2OH எத்தில் ஆல்கஹால், CH3 twice CHOH ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இப்ப இந்த மூணுத்துலயுமே இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்கு, இங்க 3 கார்பன் இருக்கு. மெத்தில், எத்தில், புரோபைல், ஐசோப்ரோபைல். ஆனா இது எல்லாத்துலயுமே காமனா எது இருக்கு? ஆல்கஹால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? ஃபைன். அப்ப எல்லாத்துக்குமே ஆல்கஹாலிக் நேச்சர் இருக்கும். ஃபைன். All having alcohol functional group liberate hydrogen on reaction with sodium metal. So அப்ப எல்லாத்துலயுமே ஆல்கஹால் இருக்குன்னா எல்லாமே சோடியம் மெட்டல் கூட என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இந்த ரியாக்ஷன் ஜஸ்ட் நான் இங்க எழுதுறேன், மெத்தனாலுக்கு மட்டும் கூட வச்சுக்கோங்களேன். CH3OH plus sodium gives sodium gives. சோ நான் என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா ஹைட்ரஜன் டயட்டாமிக் மாலிகுல் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜன் H+ஆ பிரியும், O- பிரியும். சரி, இதுல இருந்து எப்படி ஹைட்ரஜன் வரும்? ஆல்ரெடி நோ தட் சோடியம் இஸ் அன் அல்கலி மெட்டல், எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். அப்ப சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா சோடியம் கேட்டையானா மாறிட்டு ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ சோடியம் ஆல்வேஸ் கேப்பபிள் டு டொனேட் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு சோடியம் கேட்டையானா மாறும். அப்ப இங்க 2 சோடியம் இருக்கு. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 எலக்ட்ரான் கிடைக்குமா? ஃபைன். இந்த 2 எலக்ட்ரானை இங்க இருந்து வெளிவரக்கூடிய H+ இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கும். 2H+ + 2 எலக்ட்ரான். 2 H+ 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு என்னவா போயிடும்? H2 ஹைட்ரஜன் கேஸா போயிடும். ஸோ இந்த திங் தான் இங்க நடக்குது. இந்த ஹைட்ரஜன் சோடியம் கிட்ட இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா போக போகுது. பிளஸ் இந்த 2 சோடியமும் என்னவா இருக்கும்? அயனைசேஷன் ஆகி Na+ மாறி இருக்கும் இல்லையா? அது இந்த மீத்தாக்சைடு CH3O- கூட சேர்ந்துச்சுன்னா CH3ONa சோடியம் மீத்தாக்சைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். 2 டைம்ஸ் சோடியம் மீத்தாக்சைடு. ஓகேவா? ஃபைன். சோ இந்த மாதிரி தான் எல்லா ஆல்கஹால்ஸுமே அல்கலி மெட்டல்ஸ் கூட, அதாவது சோடியம் கூடயோ பொட்டாசியம் கூடயோ சேர்ந்துச்சுன்னா எனக்கு ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே தானே? ஃபைன். The presence of functional group enables the systematization of organic compounds into different classes. So இந்த functional group இருக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் நம்ம சிஸ்டமேட்டிசேஷனா பண்ணலாம். அதாவது ஒரு வரையறுத்து இதுதான் இது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அதெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அதுக்கு இந்த நேச்சர் தான் இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால டிஃபரெண்ட் கிளாஸஸா பிரிக்க முடியும். அதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? Examples of some functional groups with their prefixes and suffixes. So functional group பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா prefixன்னு ஒண்ணு இருக்கும், suffixன்னு ஒண்ணு இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க நம்ம பார்த்தோம்ல ஆல்கஹால், அந்த ஆல்கஹாலே எடுத்துக்கோங்க. OHன்னு இருந்துச்சுன்னா ஆல் அப்படின்னு சொல்லணும். இது என்ன அப்படின்னா சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் என்னது? பின்னாடி எழுதுறது. ஓகேவா? ஃபைன். பட் இன்கேஸ் இப்போ மெத்தில் ஆல்கஹால் இதை மெத்தனால் அப்படின்னு சொல்றோம். IUPAC நேம், இதோடைய பேரண்ட் நேம் CH3 பேரண்ட் யாருன்னா CH4 மீத்தேன். அதுல E எடுத்துட்டு OL சேர்த்து மெத்தனால் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த OL-ன்றதான் சஃபிக்ஸ்ன்னு சொன்னோம். ஆல்கஹாலுக்கு OL-ன்றது சஃபிக்ஸ். இன்கேஸ் நான் ஃபர்ஸ்ட் OH சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீத்தேன் அப்படின்னு சொல்ல நினைச்சேன்னா அப்போ என்ன சொல்லுவேன்னா இந்த CH3OH நேம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஹைட்ராக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுதா பாருங்க? OH அப்படின்றது ஹைட்ராக்சி. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்றோம். இந்த மெத்தில நம்ம என்ன சொல்றோம்னா பேரண்ட் நேம் மீத்தேன், அதனால ஹைட்ராக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ராக்சி
மீத்தேன். சோ ஹைட்ராக்சின்ற நேம் OH தான். ஆனா ப்ரிஃபிக்ஸ்ல ஒரு நேமுக்கு முன்னாடி சொல்றதா இருந்தா ஹைட்ராக்சின்னு சொல்லணும், பின்னாடி சொல்றதா இருந்தா ஆல் இல்லனா ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஆல்கஹால், ஆல் அப்படின்றதெல்லாம் சஃபிக்ஸ், ஹைட்ராக்சின்றது ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்குமே என்ன இருக்குன்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அதை இங்க கொடுத்திருக்காங்க. some functional groups with their prefixes and suffixes along with some examples. அந்த prefix suffix வர மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா possessing these are given in table 8.4. அடுத்த பேஜ்ல இருக்கு, நெக்ஸ்ட் பேஜ்ல. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இல்ல, ஏன்னா நான் ஒரு பேஜையே பாதியா கட் பண்ணி போட்டிருப்பேன். சோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைட் டேபிள் 8.4ல இருக்கு. First of all, the functional group present in the molecule is identified which determines the choice of appropriate suffix. So functional group என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல எதை நம்ம சஃபிக்ஸா எடுத்துப்போம், எந்த மாதிரியான சஃபிக்ஸ் நம்ம எழுதுவோம்ன்றது நம்மளுக்கு தெரியணும். The longest chain of carbon atoms containing the functional group is numbered in such a way. So longest chainக்கு தான் நம்பர் கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா functional group இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எப்படி நம்பர் கொடுக்கணும்னா, இன்கேஸ் இங்க 8 கார்பன் இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 8 வரைக்கும் நம்பர் கொடுத்திருக்கா. ஆனா 6th கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதா வருது. ஆனா இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட் நம்பர் கொடுத்தா எனக்கு 3rd கார்பன்லயே வரும். கரெக்டா? அப்ப ரைட் டு லெஃப்ட் கொடுக்கணுமா, லெஃப்ட் டு ரைட் கொடுக்கணுமா, லெஃப்ட் டு ரைட் கொடுக்கணுமா, ரைட் டு லெஃப்ட் கொடுக்கணுமா அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் தான் கரெக்ட். ஏன்னா அப்பதான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு என்ன வருது, லீஸ்ட் நம்பர், குறைவான நம்பர் வருது. இதை தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் படிக்கிறேன். The longest chain of carbon atoms containing the functional group is numbered in such a way, எந்த வழியில அதை கொடுக்கணும் அப்படின்னா, the functional group is attached to the carbon atom possessing lowest possible number in the chain. அந்த செயின்ல functional group எந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு lowest நம்பர் வர மாதிரி நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. By using the suffix as given in table 8.4. So table 8.4 அடுத்த பேஜ்ல இருக்குன்னு நான் சொன்னேன். அதுல இருக்கக்கூடிய சஃபிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் அரைவ்ட், அதுக்கப்புறம் காம்பவுண்டோட நேமை நம்ம சொல்லலாம்னு சொல்றாங்க. ஃபைன். In the case of polyfunctional compounds, suppose ஒரு functional group இல்ல, 2 functional 3 functional group இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா polyfunctional groupன்னு சொல்லுவோம். Polyfunctional compounds. One of the functional group is chosen as the principal functional group and the compound. So அந்த நிறைய functional group இருந்துச்சுன்னா அதுல ஒரு functional group தான் நம்ம என்ன சொல்லணுமா, பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு காம்பவுண்ட் வச்சு எழுதணும். இஸ் தெம் நேம்டு அண்ட் த பேசிஸ். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை மெயினா வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னு சொல்றாங்க. எப்படி யாரை ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, யாரை செகண்ட் கொடுக்கறது, இந்த ப்ரியாரிட்டியை இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அடிக்கடி உங்களுக்கு டவுட் வருது, எனக்கு தெளிவா தெரியுது. பட் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா பொறுமையா உங்களுடைய டவுட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அடுத்தடுத்த லைன்ல வந்துடும் கண்டிப்பா. அப்படி இல்ல இதுக்கு அப்புறமும் நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் வீடியோ ஃபுல்லா என்டையரா 50 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பார்த்துட்டோம் சார், ஆனாலும் டவுட் இருக்குன்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட்ல டவுட்ஸை சொல்லலாம். கண்டிப்பா நான் அதை இது பண்ணுவேன், டவுட் சால்வ் பண்ணுவேன். ஈவன் நீங்க அதை குரூப்லயும் கூட சொல்லணும்னா சொல்லலாம். ஓகேவா? யார் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க குரூப்ல சொல்லலாம். ஃபைன். The remaining functional groups which are subordinate functional groups are named as substituents. So பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ப்ரியாரிட்டியா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிட்டேன். அது பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொன்னாங்க. அது தவிர வேற இருக்கக்கூடிய பாலி ஃபங்க்ஷனல்ல 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் என்ன சொல்றாங்கன்னா சபார்டினேட் ஃபங்க்ஷனல் குரூப், துணை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Are named as substituents using the appropriate prefixes. The choice of principal functional group is made on the basis of our order of preferences. Order of preference வச்சு முன்னுரிமை தரக்கூடிய வரிசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வரிசையை வச்சுதான் எந்த குரூப்பை நம்ம பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்னு எடுத்துக்கணும், மத்த எதெல்லாம் சபார்டினேட்டா எடுத்துக்கணும்ன்றதை நம்ம முடிவு பண்றோம். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. ஓகேவா? The order of decreasing priority for some functional groups. சில ஃபங்க்ஷனல் குரூப்க்கு டிக்ரீசிங் ப்ரியாரிட்டி, எதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எது செகண்ட் எது தேர்டு அப்படின்ற குறைவான ப்ரியாரிட்டி ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் COOH, அது கூட என்ன கொடுத்துருக்காங்க, சல்போனிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுடைய புக்ல இன்கேஸ் நீங்க CBSE இல்லாம ஸ்டேட் போர்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இங்க இருக்கிறத விட ஸ்டேட் போர்ட் புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க, எதை விட எது கம்மி எதை விட எது கம்மின்னு. இங்க ஒரே ஆர்டர்ல கொடுத்துருக்கலாம் சில காம்பவுண்ட்ஸ்க்கு, அங்க இன்னும் தெளிவா இருக்கும். ஸோ நீங்க அதை படிக்கிறது தான் நல்லது. CBSE பெஸ்ட்லாம் நினைக்காதீங்க, அதுலயும் சில தவறுகள் இருக்கும். ஃபைன். கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் சல்போனிக் ஆசிட், தென் எஸ்டர் COOR எஸ்டர், அசைல் ஹாலைடு COCl, CONH2 அமைடு, அதுக்கப்புறம் சைனைடு, ஆல்டிஹைடு CHO, தென் கீட்டோன், ஆல்கஹால், அமீன், அல்கீன், அல்கைன். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல
ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஆசிடும் இருக்கு, ஆல்டிஹைடும் இருக்கு. அப்படின்னா நான் ஆசிட் தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துப்பேன், ஆல்டிஹைடை சபார்டினேட் ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துப்பேன். ஓகேவா? இன்கேஸ் சல்போனிக் ஆசிடும் சைனைடும் இருக்குன்னா எதை எடுத்துப்போம்? எஸ்டரும், ஈவன் எஸ்டரும் சல்போனிக் ஆசிடும் இருக்கு, அப்ப நம்ம எதை எடுத்துப்போம்? சல்போனிக் ஆசிட். இந்த மாதிரி இந்த ஆர்டரை இதே மாதிரி நீங்க ஸ்டேட் போர்ட் புக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதுல படிங்க, அந்த ஆர்டரை மெமரைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அப்படி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணுன்றது தெரிஞ்சிடும். The R alkyl, C6H5 phenyl, halogens, fluorine, chlorine, bromine, iodine, NO2, nitro, alkoxy, RO, etc. are always prefix substituents. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, சில சப்ஸ்டிடியூயன்ட் நம்ம எப்பயுமே சஃபிக்ஸ்ல சொல்ல மாட்டோம், ப்ரிஃபிக்ஸ்ல தான் சொல்லுவோம்னு சொல்றாங்க. அது எது? ஒன்னு ஆர் அல்கைல் குரூப், இன்னொன்னு ஃபினைல் பென்சீன் அட்டாச்சா இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப். ஸோ அல்கைல், ஃபினைல், அதுக்கப்புறம் ஹாலஜன்ஸ், ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ, இந்த மாதிரி சொல்லக்கூடியது. அப்புறம் நைட்ரோ, அல்காக்சி, இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ்ல சொல்லுவோம்னு சொல்றாங்க. Thus, a compound containing both an alcohol and a keto group. பாருங்க, ஆல்கஹால் இங்க இருக்கு, கீட்டோன் இங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கு. கரெக்டா? சரி, is preferred to the hydroxyl group. ஆல்கஹாலும் கீட்டோனும் இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க? Keto group is named as hydroxy alkanone. Since the keto group is preferred to the hydroxyl group. Hydroxyl group விட keto group க்கு preference அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது புரியுதா? ஏன்னா கீட்டோன் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்புறம் தானே ஹைட்ராக்சி இருக்கு. இன்கேஸ் கீட்டோனும் ஆல்டிஹைடும் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம், ஆல்டிஹைடும் ஆசிடும் இருந்துச்சுன்னா ஆசிடுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம். அப்போ இந்த ஆர்டர் தெரிஞ்சாதான் 2 ஆர் மோர் பாலி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும்போது அதுல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும், யாரை மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கணும், யாரை சபார்டினேட் சப்ஸ்டிடியூட் மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸா அடிஷனல் ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கணும்ன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் HO, CH2, CH2 thrice, CH2, CO, CH3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஆல்கஹால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு டெர்மினல்ல. இந்த இடத்துல லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? CO-ன்ற கீட்டோன் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கு. Will be named as 7-hydroxyheptane 2,1 and not as 2-oxoheptane 7-ol. என்ன சொல்றாங்க? இத 7-hydroxyheptane 2,1 அப்படின்னு நேம் சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து நம்பர் கொடுக்குறாங்க. நான் வேணா 7 கார்பனையும் எழுதிட்டுமா? அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் எழுதுறேன். சரி, CH2, 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 CH2. Okay, then for CH2, CO, sorry, C double bond O, CH3. Okay, I'll try to change the color. 1, 2, 3, 4, 5, 6, 7. Sorry, I wrote it in extra, right? CH3 thrice இருக்கு, அப்ப 3 மெத்தில் தான் இந்த இடத்துல வந்திருக்கணும், அதுக்கப்புறம் CH3 இருந்திருக்கும். Fine. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா OH இருக்கு. ஓகே, ஆல்கஹால் இருக்கிற கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனை நான் நினைச்சிருந்தேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 கார்பன் இருக்கிறதால ஹெப்ட், 6th கார்பன்ல கீட்டோன் இருக்கு, அப்ப 6-1 அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? 6 ஹெப்டனோன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 1 ஹைட்ராக்சி 6 ஹெப்டனோன் அப்படின்னு ஒரு நேம் நம்ம சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அது தப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? 2-oxoheptane 7-ol அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த இது தப்பு. சோ எப்படி சொல்லக்கூடாதுன்னு பாருங்க, ஹைட்ராக்சியை ஃபர்ஸ்ட் சொல்லல, அவங்க யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க? கீட்டோனுக்கு. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? கரெக்ட்னு ஆன்சர் அடிச்சுங்க கேட்காதீங்க, நான் பக்கத்துல தான் கோடு போட நினைச்சேன், அது தானா போயிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுல செகண்ட் கார்பன்ல என்ன இருக்குன்னா ஆக்சோ கீட்டோன் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் 7ல ஹைட்ராக்சி இருக்கக்கூடிய 7th கார்பன்ல ஹைட்ராக்சி இருக்கக்கூடிய ஹெப்டேன் 2ல 1 இருக்கு, கீட்டோன் இருக்கு. சோ 7-hydroxyheptane 2,1 இதுதான் கரெக்டான நேம்னு சொல்றாங்க. எப்படி சொன்னாங்கன்னு புரிஞ்சுச்சா? ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ப்ரியாரிட்டி, பிரசிடென்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ், ப்ரியாரிட்டி, பிரசிடென்ஸ், ப்ரிஃபரன்ஸ், இதுல எது சொன்னாலும் ஒண்ணுதான், முன்னுரிமை. இதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க ஈஸியா யாருக்கு எந்த பக்கம் நம்பரிங் கொடுக்கணும், எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும்ன்றத யோசிச்சு கொடுத்துடலாம். Okay, similarly, bromine CH2 CH double bond CH2 is named as 3-bromo-prop-1-ene and not 1-bromo-prop-2-ene. என்ன சொல்றாங்க? இப்போ இங்க இருந்து நம்பர் கொடுத்திருந்தா 1, 2, 3 அப்படி கொடுத்திருந்தா
1ல புரோமின் இருக்கிற ப்ரோப்பு 2ல ஈன் இருக்கு. ஸோ 1 புரோமோ 2 ப்ரோபின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? 1 புரோமோ 2 ப்ரோபின் ஆர் ப்ரோப்பு 2 ஈன். ஆனா இது தப்புன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, இங்க இருந்து நம்பர் கொடுக்க சொல்றாங்க. 1 2 3 தேர்ட்ல புரோமின் இருக்கு. அப்ப 3 புரோமோ 3 புரோமோ புரோப்பீன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 புரோமோ ப்ரோப்பு 1 ஈன். இதுதான் கரெக்ட்னு சொல்றாங்க. அப்ப இங்க அல்கீன் அல்கைன் இருக்குல்ல, இதுக்கும் அடுத்ததுதான் என்ன வரணும்? ஹாலஜன் வரணும். குளோரின் குளோரின் புரோமின் இருக்குல்ல, இந்த ஹாலஜன்ஸ் வரணும்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி கம்மின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஹாலஜன் அப்புறம் இந்த நைட்ரோ இவங்களுக்கு எல்லாம் ப்ரியாரிட்டி ரொம்ப கம்மி. சோ நீங்க இதுக்காக தான் நான் உங்களை ஸ்டேட் போர்ட் புக்கை பார்க்க சொல்றேன். இல்ல அந்த இமேஜ் கூட நான் அப்புறமா எப்பயாவது ஷேர் பண்றேன். ஓகேவா? ஃபைன். இப்ப நான் என்சிஆர்டியோடைய டிஎல்பில இருக்கேன். இதை எக்ஸாக்டா அங்க போக முடியாது, அல்லது போக முடியாது இல்ல, எனக்கு போக தெரியாது. ஃபைன். If more than one functional group of the same type are present. So என்ன சொல்றாங்க, இப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப்போ 3 ஃபங்க்ஷனல் குரூப்போ இருந்துச்சுன்னா, பாலி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, அதுல எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும், யாரை செகண்டா சொல்லணும், சபார்டினேட்டா சொல்லணும், மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்கேஸ் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பே 2 3 இருந்துச்சுன்னா, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, சேம் டைப் ஆர் பிரசன்ட், their number is indicated by adding டை ட்ரை எக்ஸெட்ரா. அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, டை ட்ரை இந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் 2 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா டையால் அப்படின்னு சொல்லணும். 3 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ட்ரையால், டிஆர்ஐ ட்ரை ஆல் அப்படின்னு சொல்லணும். ட்ரை ஆல் அப்படின்னா 3 ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். டை ஆல் அப்படின்னா 2 ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கோ அதை டை ட்ரை அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். Before the class suffix. In such cases, the full name of the parent alkane is written before the class suffix. So suffixக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்றாங்க, parent alkane உடைய full name எழுத சொல்றாங்க. For example பாருங்க, CH2OH CH2OH. இப்போ இதுல இந்த இடத்துல எழுதுறேனே, CH2OH bond CH2OH. ஓகே, 1 2 2 கார்பனுக்குனால ஈத்தேன், அதுல 2 ஆல்கஹால் இருக்கு. ஒரு ஆல்கஹால் இருந்தா எத்தனால், 2 கார்பனுக்குனால ஈத்தேன் டையால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு, செகண்ட் கார்பன் இருக்கு. அப்ப ஈத்தேன் 1,2 டையால். கரெக்டா? அதுதான் இங்க எழுதியிருக்காங்க, ஈத்தேன் 1,2 டையால். சார் இங்க ஈத்தேன் எழுதியிருக்காங்க, இது பேரண்ட் நேம். 2 கார்பன் இருந்துச்சுன்னா சப்ஸ்டிடியூட் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் பேரண்ட் நேம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேரண்ட் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எத்தனை டயால் இருக்குன்றதை எழுதியிருக்காங்க. அப்போ இததான் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கிளாஸ் சஃபிக்ஸ் பேரண்ட் அல்கைன் இஸ் ரிட்டன் பிஃபோர் த கிளாஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க பேரண்ட் நேமா எழுதணும்னு சொல்றாங்க. இது எப்போ மட்டும்தானா நல்லா புரிஞ்சுக்கணும், பாலி ஃபங்க்ஷனல் குரூப், அதுவும் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் மெனி டைம்ஸ் வந்துச்சுன்னா. ஓகேவா? ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மோர் தென் 1 டைம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம பேரண்ட் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நேமே எழுதணும்னு சொல்றாங்க. ஓகேவா? However, the ending Ne, இங்க ஈத்தேன்ல இருக்குல்ல Ne, of the parent alkane is dropped in the case of compounds having more than one double or triple bond. In case இங்க ஈத்தேன் இருக்கு, in case இங்கேயே டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இந்த மாதிரி எழுத மாட்டோம் இல்லையா? சோ பாருங்க, 1 2 3 4 4 கார்பன் இருக்கு, 4 இருந்தா பியூட், டபுள் பாண்ட் 2 இருக்கு, அப்ப பியூட்டா டைன்னு வரணும். சோ அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பாருங்க, பியூட்டேன் 1,3 டைன்னு எழுதல, பியூட்டா 1,3 டைன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க ஈத்தா 1,2 டயால்னு எழுதணுமா சார்னா? அப்படிலாம் இல்ல, இது ஈத்தேன் தான் 1,2 டயால். ஓகேவா? இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க டையின் ட்ரையின் இல்லைன்னா டை ஐன், டிஐ 2 ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐன், டை ஐன் ட்ரை ஐன் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி எழுதும் போதுலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட் நேம ஈத்தேன் டைஐன் புரோப்பேன் டைஐன் அந்த மாதிரி எழுதக்கூடாதான். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, ஈத் ப்ரோப்பு அந்த மாதிரி எழுதும். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், ஈத்துல 2 கார்பன் தான் இருக்கும், அதுல டைஐன் வர்றதுக்கு பாசிபிள் இல்ல, ப்ரோப்லயும் வராது. சோ பியூட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல 2 டபுள் பாண்டோ 2 ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் நம்ம என்ன எழுதணும்னா பியூட்டேன் பென்டேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா ANE எழுதாம பியூட்டா பென்டா ஹெக்ஸா அந்த மாதிரி எழுதணும்னு சொல்றாங்க. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே, ப்ராப்ளம் 8.8 நீங்களே போட்டுப்பீங்கன்னு நம்புறேன், ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஓகே, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஏற்கனவே சொன்னது டேபிள் 8.4 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் உடைய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, சம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அல்கேன்ஸுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்ட்ரக்சர்லாம் எதுவும் கிடையாது IUPAC குரூப்ல. ஆனா நேம் எப்படி சொல்லணும், ANEன்னு சொல்லணும் இல்லையா? அல்கேன்ஸா இருந்தா ANE, மீத்தேன் ஈத்தேன் புரோபேன் மாதிரி.
ஸோ எக்ஸாம்பிள் பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. அல்கீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட்ல இருக்கும். கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை அல்கீன் சொல்லணும். அப்போ அதனுடைய குரூப் சஃபிக்ஸ் என்ன சொல்லணும்னா இஎன்இ சொல்லுவோம். பியூட்டு 1ன்னு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. தென் ட்ரிபிள் பாண்ட் அல்கைனு, அதுக்கு ஒய்என்இ. இதே மாதிரி அரீன்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், பென்சீனை வச்சு வரக்கூடியதெல்லாம் அரோமேட்டிக்னு சொல்லுவோமா? ஃபைன். அதே மாதிரி ஹாலைட்ஸ், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொன்னோம்? ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஆல்கஹால்ஸா இருந்துச்சுன்னா ப்ரிஃபிக்ஸ்ல ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம், சஃபிக்ஸ்ல ஆல் அப்படின்னு சொல்லணும். ஓஎல் இருக்கு, ஆனா ஆல் அப்படின்னு இழுத்து சொல்லுங்க, நெடிலா சொல்லுங்க. ஏன்னா ஆல்டிஹைடு இருக்குல்ல, அதுக்கு ஃபார்மைல் ஆர் ஆக்சோன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சஃபிக்ஸ் என்ன சொல்றேன்னு பாருங்க, அல்லுன்னு சொல்றோம். ஏஎல்ல ஆல்னு படிக்க கூடாது. ஏஎல்லுக்கு பேர் எதுனா நான் தமிழ்ல வேணா எழுதுறேன், அல். இது என்ன அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். OH இருந்துச்சுன்னா ஆல், CHO இருந்துச்சுன்னா அல்லு. தென் CO கீட்டோன் 1ன்னு சொல்லுவோம், ஆர் ப்ரிஃபிக்ஸ்ல ஆக்சோன்னு சொல்லுவோம். பாருங்க, அப்போ நீங்க இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்டிஹைடா இருந்தாலும் சரி, கீட்டோனா இருந்தாலும் சரி, ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கும்? C டபுள் பாண்ட் O இதானே இருக்கும். சரி, அதனால CO இருக்கிறதுனால இதை ஆக்சோன்னு சொல்றாங்க. ஆல்டிஹைடு, கீட்டோன் ரெண்டுத்துலயுமே ஆக்சோ சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸை வச்சு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது ஆல்டிஹைட் கீட்டோன்ல எதுன்றத. சஃபிக்ஸை வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அல்லுன்னு இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட், 1ன்னு இருந்துச்சுன்னா கீட்டோன். ஓகேவா? பியூட்டனோன் கொடுத்துருக்காங்க, 2 பியூட்டனோன் ஆர் பியூட்டேன் 2-1. இது பியூட்டேன் 2 ஆல், பியூட்டனல். ஓகே தானே? சரி. நைட்ரைல்ஸ், சைனைடுக்கு இன்னொரு பேர் தான் என்னதுன்னா நைட்ரைல்ஸ், காம்பவுண்டுடைய நேம் ஐயூபிஎஸ்சில. ஸோ சயனோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நைட்ரைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பென்டா நைட்ரைல் அப்படின்னா 5 கார்பன் இருந்து அதுல CN இருந்துச்சுன்னா பென்டா நைட்ரைல்னு சொல்லுவோம். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். அலிஃபேட்டிக் கார்பன்ஸ் 4 தான் இருக்கும். சைனைட்ல இருக்கிற கார்பனுக்கும் நான் நம்பரிங் கொடுப்பேன். சைனைட்ல இருக்கிற கார்பனை 1ன்னு சொல்லிட்டு தான் மீதி இருக்கிற கார்பனுக்குலாம் நம்ம நம்பர் கொடுப்பேன். நான் சொல்றது என்னன்னு புரியுதா? சைனைடுன்னு இல்ல, ஆல்டிஹைடோ, ஆசிடோ, கார்பன், இங்க ஆல்டிஹைடு இருக்கு, கீட்டோன் இருக்கு, ஆசிட் இன்னும் வரல, அடுத்தது கீழே எங்கேயாவது இருக்கும். எல்லா இடத்துலயுமே கார்பன் எப்பெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்ல வருதோ, தட் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் ஏ நம்பரிங். நம்பரிங் கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற கார்பனையும் நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஸோ அடுத்தது நைட்ரைல். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பென்டா நைட்ரைல். நீங்க பாருங்க, 1 2 3 4 5. சார் 4 கார்பன் இருந்தா பியூட்டேன் நைட்ரோ பியூட்டேன் அப்படி சொல்ல வேண்டியதானே சார்? சைனைடுன்னு சொல்ல வேண்டியதா? பியூட்டைல் சைனைடுன்னு சொல்ல வேண்டியதானே சார்? இந்த சைனைட்ல இருக்கிற கார்பனையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதனாலதான் பென்டா நைட்ரைல்னு எழுதிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 5 கார்பன் இருக்கிறதுனால சைனைட்ல இருக்கிற கார்பனையும் சேர்த்து பென்டா நைட்ரைல். ஃபைன். அதே மாதிரி அல்காக்சைடு, ஈத்தஸ்க்கு அல்காக்சி அப்படின்னு சொல்றோம், ஈத்தாக்சி ஈத்தேனே எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கல. கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, கார்பாக்சிலேட் அயான்ஸ், எஸ்டர்ஸ், ஆசிட் ஹலைட்ஸ், அசைல் ஹலைட், அமீன், NH2, NHN. ஆக்சுவலா NH2ன்றது பிரைமரி அமீனு, NHன்றது செகண்டரி அமீனு, N மட்டும் இருந்துச்சுன்னா டெர்ஷரி அமீன். உங்களுக்கு தெரியும்ல, கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருந்தா பிரைமரி, 3 ஹைட்ரஜன் இருந்தாலும் பிரைமரி தான், பட் நம்ம இதுல இருந்து சொல்லலாம். கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி, கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லைன்னா டெர்ஷரின்னு சொல்லுவோம். ஏன்னா 3மே என்னவா இருக்கும்? கார்பனா அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டா? அதாவது C3 டைம்ஸ் இருக்கும். சாரி, C3 டைம்ஸ் இருக்கும். இங்க 2 C இருக்கும். கரெக்டா? அதாவது CH3 ட்வைஸ். இதுல ஒரே ஒரு CH3 இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ இருக்கலாம். ஃபைன். ஸோ இதை கார்பன் கான்செப்ட்ல சொல்லணும்னு சொல்லலாம். ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா பிரைமரி, 2 கார்பன் இருந்துச்சுன்னா செகண்டரி, 3 கார்பன் இருந்துச்சுன்னா டெர்ஷரி. நான் ஹைட்ரஜன் கான்செப்டை ஏன் சொன்னேன்னா, அமீனுக்கு இதை ஈஸியா பொருத்தலாம். N கூட 2 H இருந்தா பிரைமரி அமீன், N கூட ஒரே ஒரு H இருந்துச்சுன்னா செகண்டரி அமீன், N கூட ஒரு H கூட இல்லைன்னா டெர்ஷரி அமீன். அதே தான் அல்கைலையும் கார்பன்லையும். ஓகே தானே? ஸோ அப்போ இது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீனோன்னு சொல்லுவோம் ப்ரிஃபிக்ஸ்ல, சஃபிக்ஸ்ல அமீன் சொல்லுவோம். அதே மாதிரி அமைடு காம்பவுண்ட் CONH2, அதுலயும் பாத்தீங்கன்னா NH2 இருந்துச்சுன்னா பிரைமரி அமைடு, NH2 இருந்துச்சுன்னா பிரைமரி அமைடு. NHRன்னு இருக்குல்ல, இது செகண்டரி அமைடு. CONR2, இதுல ஒரு H கூட இல்ல, தெரியுதா? இங்க N கூட 2 H இருக்கு, அதனால பிரைமரி. இங்க N கூட ஒரு H இருக்கு, செகண்டரி அமைடு. N கூட 2 அல்கைல் இருக்கு, இந்த பக்கம் CO டிஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கு, H இல்ல, அதனால இது என்னது? டெர்ஷரி அமைடுன்னு சொல்லணும். அப்ப அமீனு, அமைடு இதெல்லாமும் உங்களுக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? கார்போமைல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிஃபிக்ஸ்ல சொல்லணும்னா கார்பமைல், சஃபிக்ஸ்ல சொல்லணும்னா அமைடுன்னு சொல்லுவோம். அமைடுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமீனு அமைடெல்லாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் நேம் தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருந்தால் நைட்ரோ தான் சொல்லுவோம். சல்ஃபோனிக் ஆசிட் இருந்தால் சல்ஃபோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நேம் எப்படி வந்துச்சுன்றதை யோசிச்சு பாருங்க, நீங்களே பேர் வைக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நாமன்கிளேச்சரை ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒரு பென்சீன் காம்பவுண்ட்ஸ்ல சப்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் எப்படி நேம் வைக்கணும்னு சொல்றாங்க. பென்சீன்னா என்னன்னு தெரியும் தானே? பாருங்க C6H6. ஓகே, இது பென்சீன். இப்போ இந்த பென்சீன்ல இந்த இடத்துல ஒரு குளோரின் வந்திருக்குன்னா தென் இட் இஸ் கால்டு குளோரோபென்சீன் இல்லையா? ஹாலோஅரின், அல்கேன்ஸ், ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோரின்ஸ், ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த லெசன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது குளோரோபென்சின். இன்கேஸ் இங்கேயும் குளோரின் இருந்துச்சுன்னா இப்போ என்ன சார் பண்ணுது? டைக்ளோரோபென்சின்னு சொல்லணும். கரெக்ட். அந்த குளோரின் எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லணும்ல. இது ஃபர்ஸ்ட் கார்பனா இருந்தா இது தேர்ட் கார்பனா இருக்கும். அப்போ 1,3 டைக்ளோரோபென்சின்னு சொல்லலாமா? இந்த மாதிரி நம்பரிங்ல சொல்லணுமா, ஆர்த்தோ பேரா மெட்டான்ற பொசிஷனை டிசைனேஷன் வச்சு சொல்லணுமா, எதெல்லாம் வச்சு சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். For IUPAC nomenclature of substituted benzene compounds, the substituted benzene is placed as prefix to the word benzene. So பென்சீனுக்கு முன்னாடியே ப்ரிஃபிக்ஸ்ல முன்னாடியே நம்ம என்ன சொல்லிடுவோம்னா சப்ஸ்டிடியூட்டட் நேம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. As shown in the following example. However, common names written in bracket below. So சில காமன் நேம்ஸ் என்ன பண்ணா பிராக்கெட்ல எழுதிருக்காங்களா of many substituted benzene compounds are also universally used. ஸோ பென்சீன்ல சப்ஸ்டியூட் ஆகிருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு நிறைய காமன் நேம் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே 1-2 பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? நான் உங்ககிட்ட சொன்னேன் C6H5 இருக்கு. இது கூட NH2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு அனிலின். ஞாபகம் இருக்கா? அப்போ ஃபினைல் அமீன், அமினோ பென்சின் அப்படிலாம் சொல்றதை விட காமன் நேம் என்ன சொல்லிட்டு போறோம்னா அனிலின் சொல்லலாம். அனிசோல் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? இதே பென்சின் ரிங் இருக்கு. அந்த பென்சின் கூட ஒரு ஓ இருக்கு, ஈத்தர். அது கூட மெத்தில் இருக்கு. அப்ப மெத்தில் ஃபினைல் ஈத்தர், எம்முக்கு அப்புறம் தான் பி வரும். மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா மீத்தாக்சி பென்சின் அப்படின்னு சொல்லுவேன். பட் இதனுடைய காமன் நேம் என்னதுன்னா அனிசோல். இதுலதான் நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், தேர்ட் பார்ட்னு நினைக்கிறேன், தேர்டா ஃபோர்த்தான்னு தெரியல சரியா. சோ அனிசோல் ஆர் அனிசோல் இந்த இடத்துல எதை வேணா சொல்லலாம். எஸ்ஐயும் சொல்லலாம், இசட்டையும் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெல்லிங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எஸ் பிடிக்கணும் எஸ் எழுதுங்க, இசட் பிடிக்கணும் இசட் எழுதுங்க. யாரும் மார்க் குறைக்க போறதுலாம் இல்ல. இதுதான் ஸ்பெல்லிங்னு சொல்ல போறது இல்ல. ஏன்னா புக்ல டெக்ஸ்ட் புக்லயே பியூரி சர்மா, அரிஹண்ட் இந்த மாதிரி எம்டிஜி வேற வேற புக்ஸ் பார்க்கும்போது ஒரு புக்லயும் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு. அதனால நம்ம 2 ஸ்பெல்லிங்குமே அப்ரூவல் தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இதெல்லாம் காமன் நேம், அதை நம்ம பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓகே. ஸோ மெத்தில் பென்சின் பாருங்க, CH3 ஒரு பென்சின். ஸோ இதுக்கு பேர் என்னது? மெத்தில். இது பென்சின், மெத்தில் பென்சின் கொடுத்துருக்காங்க. ஃபினைல் மீத்தேன் அப்படின்னு சொல்லல, மெத்தில் பென்சின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய காமன் நேம் தான் டொலுயின். டொலுயின் அப்படின்னு சொல்லணும். டொலுவீன் அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ஸோ டொலுயின். ஃபைன். அடுத்தது மீத்தாக்சி பென்சின். இதை தான் என்ன சொல்றாங்க? அனிசோல் சொல்றாங்க. அமினோ பென்சின் அதை தான் என்ன சொல்றாங்க? அனிலின் சொல்றாங்க. நைட்ரோ பென்சின், NO2 இருக்கிறனால நைட்ரோ பென்சின். இது நம்ம நைட்ரோ பென்சின் அப்படியே தான் சொல்லுவோம். ஃபினைல் நைட்ரைட் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் நைட்ரோ பென்சின் அப்படியே இருக்கட்டும். இங்க ஓ லிங்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது இந்த பென்சின் கூட ஒரு ஓ லிங்க் ஆகி அது கூட NO இருந்துச்சுன்னா இப்ப நம்ம எதனா சொல்லலாம் அப்படின்னா ஃபினைல் நைட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தான் ஃபினைல் நைட்ரேட்னு சொல்லணும். N அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நைட்ரோ பென்சின் தான் சொல்லணும். அதை ஃபினைல் நைட்ரேட்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி. புரோமோ பென்சின் புரியும்னு நினைக்கிறேன். ஃபினைல் புரோமைடு இல்லைன்னா புரோமோ பென்சின். ஃபைன். ஸோ அப்போ இதுதான் சப்ஸ்டிடியூட். ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட் தான் இந்த நேம்லாம் சொல்றோம். அப்போ டை, ட்ரை இந்த மாதிரி 2-3 சப்ஸ்டிடியூட் தான் என்ன பண்ணணும்ன்றதை அடுத்தது கொடுத்துருக்காங்க. If benzene ring is di-substituted, benzene ringல 2 substitute இருந்துச்சுன்னா the position of substituent is defined by numbering the carbon atom of the ring. ஸோ என்ன சொல்றாங்க? பென்சின் ரிங்குக்கு நம்பரிங் கொடுக்கணும். அது மூலியமா எந்த கார்பன் ஆட்டம்ல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த நம்பரை சொல்லலாம்னு சொல்றாங்க. such that the substituents are located at the lowest number possible. இது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல நான் நம்பரிங் கொடுக்க போறேன். ஒரு பேஜுக்கு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொன்னா 1ல நைட்ரோ இருக்கு, 4ல குளோரின் இருக்கு, 5ல நைட்ரோ இருக்குன்னு அர்த்தம். 1, 4, 5. 1 + 4 + 5 10. இப்போ நான் இங்க இருந்து நம்பர் கொடுக்குறேன். I'll change the color and trying to do that. Okay, 1, 2, 3, 4, 5, 6. இப்பயும் 6 கார்பன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோ இருக்கு, பிளஸ் தேர்ட் கார்பன்ல நைட்ரோ இருக்கு, பிளஸ் ஃபோர்த் கார்பன்ல குளோரின் இருக்கு. 1 + 3 + 4 எவ்வளவுதான் வரும்னா 8 தான் வரும். பாருங்க, இங்க இருக்கிற மாஸை விட இங்க கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஸோ சப்ஸ்டிடியூன்ஸ் உடைய நம்பர் லோயஸ்டா இருக்கணும்ன்றது நம்மளுக்கு ரூலா.
அப்போ 1 2 3 4 இங்க இருந்து கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும், இங்க இருந்து கொடுத்தா கரெக்டா இருக்காது. அது உங்களுக்கு புரியுதா? ரெண்டாவது இங்க இருந்து ஏன் சார் கொடுத்தீங்க, இங்க இருந்து கொடுத்துலாம்ல அப்படின்னா இப்போ அதையும் காமிக்கிறேன், அதுதான் கரெக்ட் ஏன்றது உங்களுக்கு இப்போ புரியும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 இப்போ பாருங்களேன், 1ல குளோரின் இருக்கு, பிளஸ் 2ல நைட்ரோ இருக்கு, பிளஸ் 4ல நைட்ரோ இருக்கு. 1 + 2 + 4 எவ்வளவுதான் வரும்? 7 தான் வரும். இருக்கிறதுலே லோயஸ்ட் இதுதான். அப்போ இங்க இருந்து நம்பர் கொடுக்கறது தான் கரெக்ட். ஸோ எங்க இருந்து நம்பர் கொடுக்கணும், யாரை ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை நீங்க ஒரு 2 3 தடவை எழுதி பாத்தீங்கன்னா, போட்டு பாத்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அப்ப எந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் டக்குன்னு நீங்க எங்க இருந்து நம்பர் கொடுக்கலாம், இந்த பக்கம் கொடுக்கலாமா, அதாவது லெஃப்ட் டு ரைட் கொடுக்கலாமா, ஆன்டி கிளாக் வைஸா கொடுக்கலாமா, கிளாக் வைஸா கொடுக்கலாமா, எல்லாமே உங்களால மைண்ட் ஸ்பீடா அதை யோசிச்சு சொல்லிடும். ஓகேவா? சரி. For example, the compounds B is named as 1,3-dibromobenzene and not as 1,5-dibromobenzene. So இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட இங்க இருக்கிறது இல்ல, அடுத்தது கீழே இருக்கிற பேஜ்ல இருக்க நினைக்கிறேன். ஸோ சாரி, மேல இருக்கா? ஓகே, அதில் 1,3-dibromobenzene தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, இதுல 1 2 இது ரெண்டுத்துலயும் இருக்கு. பி பாத்தீங்கன்னா 1 3ன்னு கரெக்டா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு இன்கேஸ் இங்க நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்ப 5ன்னு வரும். இதுதான் 1,5-dibromobenzene சொன்னாங்க பிஏ. ஸோ இங்க காமிக்கிறேன், இங்க பாருங்க, தெரியுதா? லாஸ்ட் லைன் 1,3-dibromobenzene and not as 1,5-dibromobenzene. 1,5-dibromobenzene சொல்லக்கூடாது சொல்றாங்க, 1,3 தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அதே மாதிரி இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 4 எந்த பக்கம் கொடுத்தாலும் 1 4 தான் இல்லையா? 1 2 3 4 இப்படி கொடுத்தாலும் 4 தான், இப்படி கொடுத்தாலும் 4. அப்ப நம்ம எந்த பக்கம் வேணா கொடுத்துக்கலாம். பட் இதுல இந்த பக்கம் கிளாக் வைஸா கொடுத்தாதான் 3 1,3 அப்படின்னு வருது, ஆன்டி கிளாக் வைஸா கொடுத்தாதான் இது 1,5ன்னு வருது, அது தப்புன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுச்சுன்னா நம்பரிங் ஈஸியா வச்சிடலாம். In the trivial system of nomenclature, the terms ortho, meta, and para are used as a prefixes to indicate the relative position. 1 2 1 3 1 4 அப்படின்றதுக்கு பதிலா ஆர்த்தோ, மெட்டா, பேரா அப்படின்றத நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரிவியல் நேம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல ஆரிஜினா நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். Thus 1,3-dibromobenzene 1,3-dibromobenzene இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்றாங்க, is named as meta-dibromobenzene அப்படின்னு சொல்றாங்க. M-dibromobenzene meta-dibromobenzene. இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு இந்த தேர்ட் கார்பன் எங்க இருக்குன்னா மெட்டா பொசிஷன் இருக்கு, அதனால 1,3-dibromobenzene பதிலா M-dibromobenzene or meta-dibromobenzene சொல்றாங்க. ஓகேவா? மெட்டா is abbreviated as M. And the other isomers of dibromobenzene 1 2 இது என்னது? அப்ப ஆர்த்தோ டைப்ரோமோபென்சீன் சொல்லலாமா? ஏன்னா ஆர்த்தோ அப்படின்னா 1 2 பொசிஷன் அர்த்தம், 1 6 பொசிஷனையும் ஆர்த்தோன்னு தான் சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க 1 3 அப்படின்னு இருக்கு, 1 5 இருந்தாலும் மெட்டா தான் இல்லையா? அப்ப 1 3 அண்டு 1 5 இது ரெண்டும் மெட்டா. ஓகேவா? சரி, இங்க என்ன இருக்குன்னா 1 4 இருக்கு, 1 4 வேற எதுவும் எழுத முடியாது, இது பேரா, இது அப்படியே தான் இருக்கும். சரி, இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 4 C are named as ortho and para dibromobenzene. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதை ஆர்த்தோ டைப்ரோமோபென்சின் சொல்றாங்க ஏவ, இதை என்ன சொல்றாங்கன்னா பேரா டைப்ரோமோபென்சின் சொல்றாங்க ரெஸ்பெக்டிவா. அதாவது 1.2 சாரி 1,2 ஏன்னு இருக்கு இல்லையா, இதை ஆர்த்தோ டைப்ரோமோன்னு சொல்றாங்க. 1 4 சின்னு இருக்குல்ல, அதை என்ன சொல்றாங்கன்னா பேரா டைப்ரோமோபென்சின் சொல்றாங்க. ஓகேவா? ஒண்ணுக்கு முறையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For tri or higher substituted benzene, 3 சப்ஸ்டிடியூட் இல்ல அதை விட அதிகமான சப்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னா பென்சீன்ல, these prefixes cannot be used. அப்ப ஆர்த்தோ, பேரா, மெட்டா என்ற பொசிஷன் prefixes நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அதிகபட்சம் 3 சப்ஸ்டிடியூட் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2 4 6 ட்ரைநைட்ரோஃபினால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது OOP அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 3 3க்கு மேல இருந்துச்சுனால ட்ரை ஆர் அதை விட ஹையர். அப்ப 3 இருந்தா கூட நம்ம என்னதான் சொல்றோம், O, O, P, ஆர்த்தோ, பேரா, ட்ரைநைட்ரோஃபினால் அப்படின்னு எழுதல. 2, 4, 6 ட்ரைநைட்ரோஃபினால் தான் எழுதுறாங்க. அப்ப 3 இல்லைன்னா 3 விட அதிகமா சப்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னா பென்சீன்ல நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் தான் சொல்லணும், ஓபி யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஓபிஎம், ஆர்த்தோ, பேரா, மெட்டான்ற டிசைனேஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரிவியல் சிஸ்டமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா?
These prefixes cannot be used and the compounds are named by identifying the substituent position on the ring followed by the lowest locant rule. So lowest locant rule ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எந்த பக்கம் கொடுத்தா நம்பர் கம்மியா வருதோ அதான் lowest locant rule. LLR அப்படின்னு சொல்லுவாங்க. LLR டிரைவிங் லைசென்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, LLR. அதே மாதிரி இது இங்க பென்சின் டெரிவேட்டிவ்ஸ்ல நேம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம்? LLR ரூல் முக்கியம். lowest locant rule. Okay. In some cases, common name of benzene derivative is taken as the base compound. So சில இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா benzene derivatives நேம் வைக்கும்போது common name of benzene derivative is taken as base compound. எக்ஸாம்பிள் இப்ப டொலீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க பாத்தீங்க C6H5CH3 மெத்தில் பென்சினுக்கு பேர் தான் டொலீன். இந்த டொலீன்ல ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ குளோரோ மெத்தில் பென்சின்னு சொல்ல தேவையில்ல, ஆர்த்தோ குளோரோ டொலீன்னு சொன்னா போதும். உங்களுக்கு புரியுதா? ஆர்த்தோ குளோரோ மீதி இருக்கிறதுக்கு பேர் என்னது? டொலீன். சோ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூட்டை சொல்லிட்டு மீதி இருக்கிறத காமன் நேம்ல நம்ம சொல்லிக்கலாம், பேஸ் நேமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது சம் கேசஸ்ல. ஃபைன். Substituents of the base compound is assigned number 1. சோ என்ன சொல்றாங்க? சப்ஸ்டிடியூயன்ட்ஸ் பேஸ் காம்பவுண்ட்ல என்ன அட்டாச் ஆயிருக்கோ அதை தான் நம்ம நம்பர் 1 எடுத்துக்கணும். Then the direction of the numbering is chosen such that the next substituent gets the lowest number. நம்ம கிளாக் வைஸா சுத்தணுமா ஆன்டி கிளாக் வைஸா நம்பர் கொடுக்கணுமா அப்படின்னா எந்த பக்கம் கொடுத்தா அடுத்த சப்ஸ்டிடியூயன்ட்க்கு லோயஸ்ட் நம்பர் வருதோ அந்த பக்கம் கொடுங்கன்னு சொல்றாங்க. The substituents appear in the name in alphabetical order. Substituents எப்படி நேம்ல எழுதணும் அப்படின்னா alphabetical order தான் எழுதணும். இப்போ இங்க குளோரின் இருக்கு, இங்க நைட்ரோ இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் குளோரோவை சொல்லிட்டு அப்புறமா நைட்ரோ சொல்லணும். நம்பர் வேற வேறவா வரலாம். ஓகேவா? அதாவது 1 குளோரோ 2 நைட்ரோன்னு சொல்றோம் சார், 2 குளோரோ 1 நைட்ரோன்னு இருந்தா எப்படி சார் எழுதணும்னா எப்படியா இருந்தாலும் நீங்க குளோரின் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் எது வரும்? என் வரும். சார் டி இருக்குன்னு பாக்காதீங்க, இது டை 2 இருக்கிறதுனால டி, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அந்த சப்ஸ்டிடியூயன்ட்டோட பேர் என்னதுன்னா நைட்ரோ. அப்ப என் சி இந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் வருவா? சி தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அதனால 1 குளோரோ 2,4 டை நைட்ரோ பென்சீன் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? The substituents appears in the name in alphabetical order. Some examples are given below. So இங்க 1 குளோரோ 2,4 டைநைட்ரோபென்சீன் எழுதிருக்காங்க. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட பாருங்களேன். இப்போ இதுல இத டொலீன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆர் நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிட்டோம்னா மெட்டாவில் ஒரு குளோரின் இருக்கு, அதாவது 3rd கார்பன்ல ஒரு குளோரின் இருக்கு, 4th கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு. இன்கேஸ் ஆக்டிவேட்டிங் குரூப்பா மெத்தில் பென்சீனை நான் எடுத்துக்கிறேன், டொலீன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுல ஆர்த்தோல குளோரின் இருக்கு, பேராவில நைட்ரோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனுடைய நேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாரி, 2 குளோரோ இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? சரி, 2 குளோரோ 1 ஃபினைல் மெத்தில், சாரி 2 குளோரோ 1 மெத்தில் 4 நைட்ரோபென்சீன். 2 குளோரோ 1 மெத்தில் 4 நைட்ரோபென்சீன். திரும்ப பாருங்க, 2 குளோரோ. ஸோ இங்க இருந்து நம்பர் கொடுக்குறாங்க 1 2 3 4 5 6. 2ல குளோரின் இருக்கு, 4ல நைட்ரோ இருக்கு. சார் 1ல மெத்தில் இருக்கு, அதையும் சார் ஃபர்ஸ்ட் சொல்லல அப்படின்னா மெத்தில் தான் பேஸ், அதை லாஸ்டா சொல்லிக்கலாம். 2 குளோரோ 4 நைட்ரோ 1 மெத்தில் பென்சீன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? 2 குளோரோ 1 மெத்தில் 4 நைட்ரோ பென்சீன். ஓகே. ஸோ எம்என் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்பபெட்டிக் தெரியும் நினைக்கிறேன். குளோரினுக்கு சி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மெத்திலுக்கு எம், அதுக்கப்புறம் என் நைட்ரோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மீத்தாக்சி குரூப்ல ஆக்டிவேட்டிங் குரூப்ல இருந்து நம்பரிங் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. அதுல 2nd கார்பன்ல குளோரின் இருக்கு, 4th கார்பன்ல மெத்தில் இருக்கு. அப்போ 2 குளோரோ 2வது கார்பன்ல குளோரின் இருக்கு, 4th கார்பன்ல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. 2 குளோரோ 4 மெத்தில். மீதி இருக்கிறது என்னது அப்படின்னா C6H5OCH3. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அனிசோல், அது கூட எஸ்ன்னு எழுதலாம் இசட்னு எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அனிசோல். அப்ப இது அனிசோல் தான், இது பேஸ். அனிசோல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பேஸ்ன்னு சொல்றோம். மெத்தில் மீத்தாக்சி பென்சின்னு சொல்லியிருக்கலாம், பேரண்ட் நேம் உண்மையிலே என்னது? மீத்தாக்சி பென்சின். ஆனா அனிசோல்ன்றது காமன் நேம், அதை நம்ம பேஸா எடுத்துக்கிட்டோம். 2வது கார்பன்ல குளோரின் இருக்கிற, 4th கார்பன்ல மெத்தில் இருக்கிற அனிசோல், 2 குளோரோ 4 மெத்தில் அனிசோல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4 எத்தில், 4th கார்பன்ல எத்தில் இருக்கு, 2nd கார்பன்ல மெத்தில் இருக்கு. ரெண்டுமே ஆல்பபெட்டிக்கல் தான், ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால 4 எத்தில் 2 மெத்தில் அனிலின் C6H5NH2. ஒரு பென்சின் கூட NH2 இருந்தாலே அது என்னது? அனிலின். அப்ப 4 எத்தில் 2 மெத்தில் அனிலின் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் பேஸ் நேமே எடுத்துக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது? ஃபீனால் C6H5OH. ஒரு பென்சின் கூட OH இருந்தாலே அதனுடைய நேம் என்னது? ஃபீனால். அப்ப ஃபீனால்ல 3rd பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, 4th பொசிஷன்லயும் மெத்தில் தான் இருக்கு, ரெண்டுத்துலயுமே மெத்தில் இருக்கு. அப்ப 3,4 டைமெத்தில் ஃபீனால்.
சார் ஏன் சார் கமா போட்டீங்க? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். நம்பருக்கும் பக்கத்துல தான் இருக்கணும். கமா இருக்கணும். ஒரு நம்பருக்கும் ஒரு லெட்டருக்கும் நடுவுல ஹைஃபன் இருக்கணும். ஓகேவா? சோ அத வச்சு தான் இத எழுதியிருக்கோம். When a benzene ring is attached to an alkane with a functional group. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கூட பென்சீன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பென்சீன் ரிங் இஸ் அட்டாச் டு an alkane. ஒரு அல்கேன் கூட பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருக்கு. அதுலயே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இட் இஸ் கன்சிடர்டு as சப்ஸ்டிடியூயன்ட். அப்ப அதை நம்ம சப்ஸ்டிடியூயன்ட்டா எடுத்துக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் பேரண்ட். அதை நம்ம பேரண்டா எடுத்துக்காம சப்ஸ்டிடியூயன்ட்டா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. The name for benzene as a substituent is phenyl. C6H5 இருந்துச்சுன்னா அதை நம்ம phenylனு சொல்றோம். அதை எப்படி ஷார்ட்டா அப்ரிவேட்டடா எழுதுவோம் அப்படின்னா PHன்னு எழுதுவோம். எங்கெல்லாம் PHன்னு இருக்கோ அங்கெல்லாம் phenylனா இருக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஐசோமெரிசம் இருக்கு. சோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிக்கிறது கஷ்டம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் படிச்சா பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும் இல்லையா? எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ ஆல்.